Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், நம்ம வாழ்க்கையில் எந்த பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா, அரேஞ்சு மேரேஜ் ஆகுமா, சில பேருக்கு 2 பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது. ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் அதை பூட்டினோன்னு வெடிச்சிடும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டி வாங்கி அந்த தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே 2 தெரு விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டேன், ஆனால் நான் வாங்கினா அடுத்த 10 நிமிஷம் உடைச்சிடுவேன். அதையே வாங்கிட்டு வந்த ராசி, அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அது பேசிக் கொஸ்டினே அதுதான். நான் என்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான் டைட்டில். இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வீட்டில் என்ன பொருள் வச்சா பணம் வரும், என்னெல்லாம் செஞ்சால் தனப்பிராப்தி உண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் ராசிநாதன் சுக்கிரன், சுக்கிரனுடைய டைரக்ட் சன்ஸ். நீங்களாம் எங்களுக்கெல்லாம் சுக்கிரன் அப்பா மாதிரி, ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் தான் அப்பா. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னு படிச்சிருக்கீங்களா? செவ்வாயிலிருந்து வந்தவர்கள் ஆண்கள், சுக்கிரனிலிருந்து வந்தவர்கள் பெண்கள்னு படிச்சிருப்பாங்க. அந்த அப்போது எதுக்காக அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, வீனஸ்லேருந்து இந்த சுக்கிரனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் கலை உணர்வு அதிகமுடையவர்களாக இருப்பீர்கள். எதையுமே ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறது, எதையுமே ஒரு கலைத்துவமாக, அது வந்து உங்களுடைய இயல்பு குணம். கலை நயமாக, அதான் இயல்பு குணம். அந்த கலை நயமாக அப்போ பெண்கள்லாம் கலை நயமாக தான் எதையும் எடுத்துக்கிறாங்க சார்? சத்தியமாக கிடையாது சார், அதுதான் உண்மை. சும்மா அப்படி பேருக்கு சொல்லிக்கிறது தான். உண்மையிலே கலை நயம்லாம் ஆண்களுக்கு தான். அவங்க கலை நயம்ங்கிற பேரில் வன்முறையை தான் தூண்டிகிட்டு இருக்காங்க, வன்முறையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தூண்டலை. ஸோ அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் நம்பர் 6 உங்களுக்கு ராசியான நம்பர். வெள்ளை கலர் தான் சுக்கிரனோட கலர் என்பதால் வெள்ளை உங்களுக்கு ராசியான கலர். இப்போது சுக்கிரனாலே லக்ஷ்மி, லக்ஷ்மின்னா என்ன? லக்ஷ்மின்னா லக்ஷ்மி தான். லக்ஷ்மியில் உங்களுக்கு மகாலட்சுமி, ஒவ்வொரு அதனுடைய அந்த லக்ஷ்மிக்குரிய பாவம், இதெல்லாம் என்ன ப்ரேயர்ஸ், அது லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட பாடல்கள், லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூலாம் லக்ஷ்மிக்கு தான். இப்போ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா மல்லிகைப்பூவை வச்சு வணங்கி அந்த காரியத்தை லக்ஷ்மி கடாட்சமான பொருட்கள்லாம் சந்தனம், அரைச்ச சந்தனம். முன்னெல்லாம் சந்தன பேழை இருக்கும், அந்த சந்தன பேழில் சந்தனத்தை அப்படி அரைப்போம், அப்படி அரைச்ச அந்த சந்தனத்தை எடுத்து வச்சுப்போம். அதான் உண்மையிலேயே சந்தனம். இப்போ சந்தனம்னு சொல்லிட்டு ஒரு பொடி வைக்கிறான், திருநீரன்னு சொல்லிட்டு ஒரு பொடி வைக்கிறான், எல்லாமே பொடி ஆயிடுச்சு. என்று நாம் கிரைண்டரில் அரைப்பதை விட்டு தோசை மாவி வாங்கி தோசையை ஊற்றி கொண்டோமோ அன்றே அதே போல தான் இந்த கல்ச்சரும் ஸ்டார்ட் ஆகி விட்டது. இதெல்லாம் எவன் கண்டுபிடிக்கிறான்னு தெரில, ஆனால் கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ எல்லாமே பெட்டி வடிவில் பொடி வடிவில் வந்துருச்சு. ஸோ அப்போது அந்த சந்தனம் உண்மையிலேயே சந்தனம், அது சந்தன பேழை, இதெல்லாம் சுக்கிரன். அப்போது உங்கள் வீட்டில் சந்தன பேழை, சந்தன கட்டையில் அரைச்சி நீங்கள் குங்குமம் வச்சு பாருங்கள், சந்தனம் வச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். கண்ணாடியெல்லாம் சுக்கிரன், கண்ணாடி நிறைய கண்ணாடியை பாருங்கள் சுக்கிரன். ஒளிர் விளக்குகளெல்லாம் சுக்கிரன், குளிர் விளக்குகள், நல்ல பளிச்சுன்னு லைட்டு, அதாவது ஆடம்பர விளக்குகள்னு பேர். அலங்கார விளக்குகள், ஆடம்பர விளக்குகள், தொங்கும் விளக்குகள், தூண்டாமணி தீபங்கள், இது எல்லாமே சுக்கிரன் தான். நார்மலான ஒரு தீபம், இப்போ அலங்கார தீபம்னு பேருண்டு, அதெல்லாம் சுக்கிரன். இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கணும். வலம்புரி சங்கு சுக்கிரன். கோமாதா சுக்கிரன், கோமாதா, ஒரு கண்ணுக்குட்டி பால் முட்டி குடிக்கணும், அந்த மாதிரி இருக்கிற பசுங்கன்றுடன் கூடிய மாதா. என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பசு தனியாக வச்சுக்கக்கூடாது, கன்றோடு தான் வச்சுக்கணும். நிறைய பேர் வீட்டில் பசுவை தனியாக வச்சுருப்பீங்க, கன்றோடு இல்லாமல் இருப்பீங்க. அதெல்லாம் அது காமதேனு. இந்த காமதேனுவை வெள்ளியில் வச்சுக்கலாம், தங்கத்தில் வச்சுக்கலாம், பித்தளையில் வச்சுக்கலாம். பெரும்பாலும் மற்ற உலோகங்களை தவிருங்கள், பிளாஸ்டிக்கை தவிருங்க.
அட்லீஸ்ட் பீங்கானில் கூட வச்சுக்கிங்க. இந்த கோமாதா வந்து உங்களுக்கு கன்றுக்குட்டியுடன் இருக்கக்கூடிய இந்த கோமாதா மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். அதேமாதிரி சுக்கிரன்னா வந்து வெட்டி வேர், வெட்டி வேரில் மாலை, வீட்டு வாசலில் வெட்டி வேர் மாலை அது போடுறது. ஏலக்காய் மாலை, உங்களுடைய வீட்டு வாசலில் ஏலக்காய் மாலை, வெட்டி வேர் மாலை இதெல்லாம் வச்சா சுக்கிரன் லக்ஷ்மி கடாட்சம். உங்களுடைய படுக்கை அறையில் தலகாணிக்கு கீழே மருதாணி பூ இதெல்லாம் சுக்கிரன். மருதாணியே முதல்ல சுக்கிரன் தான். யாரெல்லாம் மருதாணி வைத்துக்கொள்கிறீர்களோ துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பண வரவு உண்டாகும். மருதாணி நான் ஆண்களாக இருக்கிறவங்க எப்படி சார் மருதாணி வைக்கிறது? கையில் ஒரு ரவுண்டு மட்டும் வச்சுக்கலாம். இதெல்லாம் மருதாணி, இதெல்லாம் வந்து சுக்கிரனுடைய அம்சங்கள். அதனால தான் கல்யாணத்தப்போ மருதாணி வைக்கிறாங்க. அப்போ நெயில் பாலிஷ் வச்சுக்கலாமா? தெரியாது, சட்டத்தில் அதை பற்றி கொஸ்டின்ஸ்க்கு இடமில்லை. இதெல்லாம் நேரடியாக என்கிட்ட கேட்டதுனால சொல்கிறேன். நிறைய கொஸ்டினுக்கு சட்டத்தில் இடமில்லை. லிப்ஸ்டிக் போடலாமா? அது சுக்கிரனா? தெரியாது. எவனாவது உருட்டி விட்டா உண்டு. அதுவும் சுக்கிரன்னு சொல்லுங்கப்பா, அதுவும் சுக்கிரன்னு சொல்லிடுங்க. ஐ லேசர் சுக்கிரன் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கல்யாணத்தோட ரிலேட் ஆகுது. அப்படியா ரிலேட் ஆகுது? காலம் ஃபுல்லாக தான் கரைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது சுக்கிரன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துடன் ரிலேட் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுக்கிரன். அடுத்ததாக பெண்கள் தலையில் அணியக்கூடிய சூடாமணி, பெண்கள் தலையில் அடையக்கூடிய சூடாமணி சுக்கிரன். மூக்குத்தி சுக்கிரன், கொலுசு சுக்கிரன், இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் பண்ணலாம். 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பண லாபங்களை தருகிறார் என்பதால் முருகன் படம் கண்டிப்பாக இருக்கணும். முருகன் எப்படி இருக்கணும்? இந்த வேலு தோலுக்கு கீழே இருக்கணும், தோலுக்கு மேலே இருக்கக்கூடாது, தோலுக்கு கீழே இருக்கணும். முருகன் அபயகரத்தை தரக்கூடிய முருகன். இப்படி எடுத்து வேல் எடுத்து இப்படி குத்திட்டு இருக்கிற மாதிரி முருகன் இருக்கக்கூடாது. சமீபத்தில் பார்த்தேன், பாடி பில்டர் முருகன் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். ஒரு பாடி பில்டர் முருகன் ஒருத்தர் வேல் எடுத்துகிட்டு போகிறாரு. முருகனை சாந்தமாக பாருங்கப்பா, உங்கள் இன்னோவேஷனுக்கு ஒரு அளவே இல்லையா? இதே மாதிரியே முருகனை பாடி பில்டர் ஆக்கி ஆஞ்சநேயரை இழைச்சி போன ஆஞ்சநேயர் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ரியாலிட்டியே போயிடும். ஆஞ்சநேயர் தான் பாடி பில்டராக இருப்பார், முருகன் சாந்தமாக இருப்பார். முருகனை பிடிச்சி நீங்கள் பாடி பில்டர் ஆக்கி தமிழ் மறவன், சரிங்க ஓகேங்க, அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கூடாது எல்லாத்தையும். ஸோ அப்போ முருகன் வந்து வேல், இப்படி வேல் எடுத்து ஆயுதம் பண்ணுற சூரசம்ஹாரம் அது வேண்டாம். அப்போ 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்டது சேவல் கொடி இப்படி 2 போர்க்கொடியை வச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பார், அது வேண்டாம். போர்க்கொடி எடுத்தால் சண்டைன்னு அர்த்தம். போர்க்கொடி எடுத்தால் சண்டைன்னு அர்த்தம். போர்க்கொடி இல்லாத முருகனை நீங்கள் பார்க்கணும். ராஜ அலங்காரத்தோட தலையில் தலப்பா வச்சுட்டு இருப்பார் பழனிமலை முருகன். அதெல்லாம் பார்க்க சந்தோஷம். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் எதை ஆரம்பித்தாலும் 9ஆம் நம்பரில் ஆரம்பிக்கலாம், 6ஆம் நம்பரில் ஆரம்பிக்கலாம், 8ஆம் நம்பரில் ஆரம்பிக்கலாம். மறந்தும் கூட 1ஆம் நம்பர் பக்கமே போகக்கூடாது. 1க்கு உங்களுக்கும் ஆகவே ஆகாது. அது கூட உங்களுக்கு டீலிங்கே கிடையாது. அடுத்து நம்பர் 3 கூட உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. மஞ்சள் நிற புஷ்பங்கள், மஞ்சள் கலர் வஸ்துக்கள் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அது பக்கத்தில் கூட போகாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோதுமை தானியங்கள், சூரியனே உங்களுக்கு ஆகாது. அது துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஜென்ம எதிரி, இது மட்டும் செட் ஆகாது. ஸோ நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மிகப்பெரிய கோடீஸ்வரராவது திண்ணம். துலாம் ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. சித்திர, சுவாதி, விஷாகம். அப்போ சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவான். இந்த 3மே இருக்கிறனால துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரனாக இருந்தாலும் இருந்த இடத்துலருந்தே வியாபாரங்கள் பண்ணக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஏன்னா செவ்வாய் அதிபதியாக இருக்குது. ராகு பகவான் உச்சத்தில் இருக்கிறனால பணம் பரிமாற்றங்கள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பரிமாற்றங்கள், ஜுவல்லரி ஷாப் மாதிரி, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷோரூம்ஸு. 2வது குருவுடைய நட்சத்திரமும் இருக்கிறனால படித்து நல்ல வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் இந்த ராசியில் இருக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருக்கிறனால சனி பரமாத்மாவுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கோடியில் புரளக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் சின்ன வயசுலேருந்தே இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்பா பிள்ளை, அப்போ ஒரு சேட்டுக்கடை வச்சுருந்தீங்கன்னா அந்த சேட்டுக்கடையில் அப்பாவுடைய மனதில் என்ன இருக்கும், தான் பிள்ளைய பெரியாளாக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடைய ஒரு ஜாதகமும் நீங்கள் தான். பணங்காசில் தெளிவான அமைப்பு போய்கிட்டு தான் இருக்கக்கூடிய நேரமும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி தான் குடும்பத்தை ஒர்த்தான இடத்துல வைக்கலாம்
அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கால வயசு துலாம் ராசிக்கு கால தாமதமாகத்தான் திருமணம் நடக்கும். ஆனால் திருமணம் நடந்த ஒன்றைத்தான் உங்களுக்கு யோகம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லக்கூடிய காரணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். கல்யாணம் காட்சி நடந்த ஒன்றைத்தான் உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகும். அதுக்கு மேலே தான் சம்பாதிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்காகவே வாழ்க்கையை ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. கடவுள் மேலே பக்தி வருது ஒரு 55-60 வயசுக்கு மேலே தான். 50 வயசுக்கு மேலே தான் பக்தியே வரும். ஆனால் அந்த 50 வயசு வரைக்கும் சுகபோகமாக வாழணும். நல்ல காரு, நல்ல வீடு, நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும், வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழணும்னு சொல்லக்கூடிய ஆதகங்களில், ஆசைகளில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு 45-50 வயசுக்கு மேலே கோயில்களுக்கு நிறையா செலவு பண்ணக்கூடிய தன்மைகள், விரயமாகக்கூடிய நேரம் உண்டு. பல லட்சம் கடன் வாங்குவீங்க. அந்த பல லட்சத்தை எப்படி அடைக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு தெரியும். வெளிநாடு வெளிதேச தொடர்பு, இல்லை வெளியூரில் வாங்க வேண்டிய பொருளை உள்ளூரில் விற்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விற்காத பொருளையே விற்கக்கூடிய தன்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் நிறையவே இருக்கும். ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவனோட நல்லா முன்னுக்கு வரணும், கணவனோட நம்ம நிறையா சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்களில் நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவீங்க. மக்கள் தொடர்புடைய ஒரு வேலை, இந்த ரியல் எஸ்டேட்டு, கைமாற்றி விடுற பிஸ்னஸ்ஸு, இப்படியாப்பட்ட ஒரு தன்மைகள்லாம் நீங்கள் நிறைய ஈடுபாடுகள் வச்சுக்குவீங்க. நிறைய பேர் பியூட்டிஷியன் கூட பண்ணுவீங்க. அப்படியாப்பட்ட ஒரு நேர காலத்திலையும் துலாம் ராசிக்காரர்கள் இருப்பீங்க. இருந்திருந்தாலும் இந்த 2025க்கு முன்ன ஒரு 10 வருஷமாகவே நீங்கள் கஷ்டம்தான் படணும். இது விதி, இது சூட்சமம். ஆனால் 2025க்கு மேலே உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். கோடி ரூபாய் கடன் வந்தாலும் சரி, கோடி ரூபாய்க்கு இடங்களுக்கு அட்வான்ஸ் போட்டிருந்தா கூட விற்காத ஒரு நேரங்காலத்தில் கடனாளியாக கூட ஆவீங்க. வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தான் முறையான ஒரு வழிமுறை பண்ணால் தான் டாப்பில் போவீங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். இத்தனை வருஷ காலமாகவே உங்களுக்கு இடையூறு துன்பங்கள் நடந்திருந்த உங்களுக்கு சரிக்கு சமமாக ஈக்குவலேஷனாக உங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த துலாம் ராசிக்கார பெண்களுக்கு, மனைவிக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்லணும். போதும் நீங்கள் பட்ட கஷ்டம். இனி அரசனை போல வாழ போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு, திருமணம், அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் பூர்த்தி பண்ண போகிறீங்க. ஆனால் இத்தனை வருஷ காலமாகவே கணவன் மனைவிக்குள்ள விவாதங்கள், பல விவாகரத்துக்கள், பல பேர் பிரிஞ்சிருந்தா கூட இனிமே ஒன்று சேருவீங்க. ஏன்னா காசு ஒரு மனுஷனுடைய தன்மையை பிரித்து கொடுத்துரும். ஒரு மனுஷன் வாழக்கூடிய தன்மை பணம் இருந்தால் தான் அவன் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். குரு கடாட்சியம் உங்கள் ராசிக்கு வந்திருக்கு. குருவுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் வந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் இனிமே தான் பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் இந்த கடனை அடைக்கணும்னா மனைவி கிட்ட உங்கள் காசை கொடுத்து மற்றவர்களுடைய கடனை அடைக்கக்கூடிய தன்மை இருந்தால் கடன் அடையிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடுங்க. கலந்துரையாடினாதான் மகாலட்சுமின்னு கேட்குறது உங்கள் மனைவி. மகாலட்சுமியோடைய தன்மையுடைய மனைவி கிட்ட நம்ம சந்தோஷமாக நடந்து அவங்க நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க பண்ணுற பிரார்த்தனை. ஒரு உதாரணத்துக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு 10 வருடங்காலமாக பல பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் பிரதிபலிக்காம, பிரச்சனை ஆகாம இருக்க உங்க மனைவி செஞ்ச பாக்கியம், மாங்கல்ய பலம் உங்களுக்கு ஆயுசுக்கு எந்த குறையும் வந்து கொடுக்காது. அதனால இனி வருங்காலங்களில் கடன் இல்லாம இருக்க, அந்த கடனை தெளிவா அடைக்கிறதுக்கு மனைவியை சாமி கும்பிட வைங்க.
நீ கும்பிடு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்மளை சார்ந்து நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு வேண்ட சொல்லுங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமே யோகம்தான். கடமே வாங்கினாலும் திருப்பி எடுக்க சக்திகள் உண்டு, பயப்பட வேண்டாம். துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். துளாராசி நேயர்களே, துலாம்னாலே சுக்கிர பலம் பெற்றவங்க. அப்படின்னா என்னங்க, சுக்கிர பலம்னா என்னங்க, எல்லா வைபோக வாழ்க்கையுங்க, வீடு, வாகனம், புகழ், அனைத்து சகல சௌபாக்கியமும் இந்த துளாராசிகளுக்கு உண்டுங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, மௌனம் நல்லதா இல்லை சத்தம் நல்லதா, இப்படி இருந்தால் என் வாழ்க்கை மென்மேலும் மெருகூட்ட முடியும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நம்ம சுக்கிர பலம் பெற்ற துளாராசியை நம்ம ஒரு பார்வையை கண்டிப்பாக பார்ப்போம். துளாராசிக்காரங்களுக்கு இனிமேல் வர காலகட்டத்தில் ரொம்ப வைபோகமான வாழ்க்கை உண்டுங்க. அனைத்து வித பதவிகளும் கிடைக்கும். பதவினா சாதாரண பதவிலாம் நினச்சிடாதீங்க. பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு வாய்ப்புகள் தருவாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சரியான முறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா மென்மேலும் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சிறகடித்து பறக்குங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, துலாம் எப்பவுமே ஒரு சுக்கிரனோட எப்படி பலமாக இருப்பாருங்க, எல்லாம் அறிவாக இருப்பார், எல்லா துறையிலும் மென்மேலும் வரணும்னு நினைப்பார், பின் வாங்க மாட்டார், முன் வைத்த காலை பின் வாங்கவே மாட்டார். தாயை ரொம்ப நல்லா பார்த்துப்பார். தந்தையை விட அவர் என்ன பண்ணுவார், துளாராசிக்காரங்க அம்மா சொல்கிறது ரொம்ப கேட்பாங்க. அது கூட அம்மா அன்பாக சொன்னால் தான் கேட்பாங்க, அம்மா அதட்டி சொன்னாங்கன்னா கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த துளாராசிக்காரங்களை எப்படி அந்த தாய் தந்தையர் பார்த்துக்கணுன்னா, அவங்க கரெக்டான வழியில் போகும்போது தட்டி கொடுத்து பாருங்கள், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இனிமேல் வர காலகட்டத்தில் துலாம்னா என்னங்க, தராசு, தரம் போல் இருப்பாங்க. தராசு எப்படி இருக்கோ, தரமான வாழ்க்கையை வாழணும், தரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் மட்டும் நினச்சா போதாது இல்லையா? அப்போது எல்லார்கிட்டையும் மைனஸ் ப்ளஸ் எல்லார் கையிலும் உண்டு கண்டிப்பாக. அப்போ அவங்களோட மைனஸை நம்ம பெரிதளவு படுத்தாமல் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அதுக்கேற்றாற் போல் அனுசரித்து வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா துலாம் ராசிக்கார மிஞ்ச யாராலையும் முடியாதுங்க. அவர்களுக்கு இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னா, அதாவது ஊர் பிரயாணம்னு சொல்லுவாங்க, இடம் மாற்றம் கண்டிப்பாக இவங்களுக்கு நிகழப்போகுது. இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அந்த இடம் மாற்றம்ன்றது சொந்த வீடாக கூட இருக்கலாம், இல்லை வெளியூர் போக வேண்டிய வாய்ப்புகள் இருக்கலாம். வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்குவாங்க. அது ஸ்கூட்டியாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம். ஏதோ ஒரு வாகனம் உங்களுக்கு அமைப்பு உண்டு. மார்க்கெட், அதாவது எப்படின்னா காய்கறி சந்தை, அதில் ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஒரு யோகா அமைப்பு உண்டு. அது அவங்க தாராளமாக இனிமேல் வர காலகட்டத்தில் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. காய்கறி வியாபாரங்கள் நீங்கள் பண்ணும்போது நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இனிமேல் நிகழ்த்தி கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் எல்லாத்துக்கும் ஒரு அதிபதியாக ஆயிடுறாரு. அப்போ என்ன பண்ணலாம் நீங்கன்னா, காய்கறி எப்படி நம்ம வியாபாரம் பண்ணுறோமோ வாரத்துக்கு ஒரு முறை யாராவது இல்லாதவர்கள் கூட சொல்ல வேணாம், ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு தோன்றும் இல்லையா, அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண, ஏதோ ஒரு வெண்டைக்காய் கொடுக்கலாம். நீங்கள் வெண்டைக்காய் கொடுக்கும்போது ரொம்ப நம்ம நல்லா இருப்போம். நீங்கள் யாரையா பாருங்களேன், அதிகமாக அந்த துளாராசிக்காரங்க வெண்டைக்காய் நிறைய சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஏன்னா அதனோட அதிபதி அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்போது நீங்கள் காய்கறி வியாபாரம் பண்ணணும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும், ஸ்பைசஸ் பண்ணணும், சூப்பர் மார்க்கெட் விற்கணும், இந்த மாதிரி எண்ணற்ற கடைகள் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாம் துளாராசி நேயர்களும் தாராளமாக பண்ணுங்கள். நேரம் காலம் பார்த்து, தேதியை பார்த்து, ஏதாவது எந்த ஓரை உங்களுக்கு சுக்கிர ஓரை பலமாக இருக்குன்னா சுக்கிர ஓரை அந்த பலமான டைமாக பர்டிகுலர் டைம் எடுத்துக்கோங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, இல்லை மேடம் எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம் சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு தேதியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. துளாராசிக்காரங்க யார், சுக்கிரன் எங்கே இருக்கார், 6 இருக்கார். மேம் அந்த 6 நான் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறேன், 15 சூட்டபிளாக எடுத்துக்கோங்க, 24 சூட்டபிளாக எடுத்துக்கோங்க. இல்லை மேம் 3மே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கூட்டிய 6 வரும், கண்டிப்பாக வராமல் இருக்காது ஏதோ ஒரு இடத்துல. அப்போ கூட்டிய 6 வரதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி இந்த துளாராசிக்காரங்க என்ன பண்ணலாம், வியாபார விஷயத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வியாபாரம்ன்றது காய்கறி, பழ வகைகள், இந்த மாதிரி விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்க பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் தாராளமாக இந்த ஃபுட்டை பற்றி நீங்கள் தாராளமாக பண்ணீங்க, இதை பற்றியான மேற்படிப்பு படிச்சிங்க, விவசாயத்தை படிச்சிங்க, அக்ரிகல்ச்சர், இது மாதிரி விஷயம் சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த துளாராசிக்காரங்க பண்ணாங்கன்னா இதன் மூலயமா நீங்கள் வெளிநாடு பயணம் போய்
உங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு, அதாவது நல்லா ஃபெமிலியராக ஆகிற அளவுக்கு உங்களுக்கு எல்லா பதவிகளும் எல்லா நல்ல விஷயங்களும் மென்மேலும் உங்களுக்கு நடக்க நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நம் துலாம் ராசி நேயர்களுக்கு, துலா ராசிக்காரங்களுக்கு முழுமையாக எனக்கு எல்லாமே நடக்கணும் மேடம். நீங்கள் சொல்கிற மாதிரி காய்கறிக்கு வியாபாரம் பண்ணுறோம், எல்லாமே நாங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம், இனிமேல் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றீங்க. இன்னும் முழுமையாக நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, துலா ராசிக்காரங்க ஸ்பெஷலாக நம்ம காஞ்சிபுரம் போகலாமுங்க. காஞ்சிபுரம்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும், காஞ்சி பட்டு ஞாபகம் வரும் இல்லையா? அதை மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் காஞ்சி காமாட்சியை பாருங்கள், அங்கே இருக்க எல்லா கோவிலையும் போயிட்டு வாங்க, ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்க. ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அங்கே இருக்க எல்லா கோவிலும் ஒரு 5-6 கோவில் சுற்றி இருக்கும். உலகளந்த பெருமாள் கோவில் இருப்பாரோ, டைம் எடுத்துக்கோங்க. காலைல வந்து இயர்லியாக சீக்கிரமாக கிளம்புற மாதிரி. வெள்ளிக்கிழமைன்னும் போது உங்களுக்கு மேம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா, சரி உங்களுக்கு டைம் தோது போல் எந்த டைம் சூட்டபுளாக இருக்கோ அந்த டைம் எடுத்துக்கிட்டு ஃபேமிலியோட எல்லா கோவில், காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவில் போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது சந்தோஷமாக காஞ்சிபுரத்தில் பட்டுச்சேலைகளை எடுத்துகிட்டு வாங்க, போட்டுக்கோங்க. சுக்கிரனுக்கு அதிபதி இல்லையா, நான் சொல்லலாம் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு தான் வருவீங்க. போட்டுக்கோங்க, நல்ல ஆடை ஆபரணங்களை அணிஞ்சுக்கோங்க, நல்ல வளையல் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் அதிகமாக நடக்கும். இது ஒரு முறை நீங்கள் காஞ்சி காமாட்சி வந்து வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ போயிட்டு வருவது சிறப்பு. அதன் பிறகு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் மகாலட்சுமி இருப்பா. ஏதோ ஒரு நம்மளுக்கு பிடித்த அம்மன் வந்து அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த அம்மாவை வந்து நீங்கள் வழிபட்டு வாங்க. ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவு, எந்த உணவு உங்களுக்கு பிடித்ததாகவே நம்ம எடுத்துப்போம். கேசரி பிடிக்குமா, அதை எடுத்துக்கோங்க. கூழ் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த கூழ் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு 4 பேருக்கு கொடுங்க. இந்த காலகட்ட டைமில் வந்து ரொம்ப வெப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால 4 பேர் அந்த கூழ் குடிக்கும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது வெற்றி உண்டுங்க. எல்லாமே நம்ம ஒரு நிவாரணம் மாதிரி நம்ம நினச்சிக்கோங்க. எப்படின்னா, ஒரு துளி நிவாரணம், அதாவது மேம் பரிகாரம் வந்து எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னா, நீ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை, நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், சின்ன விதைக்கு நம்ம தண்ணி ஊற்றி திடீர்னு பார்த்தா அது மரமாக வந்து நிற்கும். நீ என்ன பண்ணியோ அதுதான் ஒரு நாள் உனக்கு நிழலாக தரும். அந்த மரம் உனக்கு நிழலை தரலாம். செடி கொடிகள் எதுவாக இருந்தாலும் அந்த மரம் உனக்கு பழங்களை கொடுக்கலாம். எவ்வளோ நல்ல விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுக்கலாம். உடனே இன்றைக்கி ஒரு விஷயம் பட்டால் நாளைக்கு நடந்துருமோ, நாளைக்கு அதுக்கு பிறகு நடந்துருமானா, நடக்குமா கிட்ட நீ நடக்கும் சொல்லி பாருங்கள். இது நடக்கும். எனக்கு நல்ல ஒரு ப்ளஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. இன்றைக்கி ஒரு விஷயம் இது பண்ணேன், ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்படியா நீங்கள் துளாராசிக்காரங்க பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. தாயை நல்லா பார்த்துக்கிற ஒரு யோகம் உண்டு. அதனால் தந்தையை விட்டுறாதீங்க. தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்யுங்க. ஏன்னா அவர் உங்களை ஒரு முதுகெலும்பாக பார்த்துருப்பார் இல்லையா, அந்த முதுகெலும்பு நம்மளோட பேக் போன்னும் போது தாய் தந்தையர் இல்லாமல் நம்ம இந்த உலகத்துக்கு வரல. நம்ம தாய் தந்தையரோட கடவுளோட அனுகிரகனோட நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்க ஒவ்வொரு குழந்தையும் தாயும் தந்தையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அன்பாக பேசுங்கள், அன்பை மட்டும் விதையுங்கள். கோபத்தை அப்படி ஓரமாக தூக்கி வைங்க. துலா ராசிக்காரங்களுக்கு மட்டுமில்லை, எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்பவே நன்றாக இருக்கும். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.